வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். மனோதத்துவ நிபுணர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கு உண்டு? இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் வந்து சைக்காலஜிஸ்டாக இருக்கார். அவரோட கிரகநிலை இருக்குது. அந்த ஜாபுக்கு எப்படி சூட்டாக இருக்கார் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்க்க முன்னாடி வந்து கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க வந்து இதுதான் என்னோடய மொபைல் நம்பர். இதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நீங்கள் டெக்ஸ்ட் கூட பண்ணலாம். ஜாதகம் பார்க்கறதுக்கு அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் வந்து, ஓகேங்களா? இது வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கான கிரகநிலைகள் எப்படி அந்த ஃபீல்டில் போனார் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணா இருக்கும். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. மேஷ லக்னம் சிம்ம ராசி. மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு. சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு இந்த ஜாதகர். சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்சமாக இருக்காரு. 10ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காரு. இந்த 10 இருக்கிற செவ்வாய் வந்து அவரோட 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. 5 இருக்கிற குரு வந்து 9ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. இந்த லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியோட 4ஆம் பார்வைங்கிறது லக்னத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர் என்று சொல்லக்கூடிய குருவோட 9ஆம் பார்வையும் இருக்குது. இப்போ லக்னாதிபதி தசம கேந்திரத்தில் உச்சமாக இருக்காரு. இங்கே செவ்வாய் திக்பலம். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சம் ப்ளஸ் திக்பலம். லக்னத்தில் செவ்வாயோட பார்வை, லக்னாதிபதி பார்வை, பாக்கியாதிபதி பார்வையும் உண்டு. லக்னம் வலிமையாக இருக்குது, லக்னாதிபதியும் வலிமையாக இருக்காரு. இப்போ இந்த லக்னம் 4 டிகிரி இருக்குதுங்க. அஸ்வினி 2ஆம் பாவத்துக்கு இருக்குது. லக்னத்துக்கு இந்த நட்சத்திராதிபதி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கேது. இந்த கேதுவானவே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு. இதெல்லாம் கேது சம்மந்தப்பட்டதான். அமைதி, தியானம், மனசை படிக்கிறது, பொறுமை, இதெல்லாம் கேது. லக்னம் என்ற நட்சத்திரமே வந்து காட்டி கொடுக்குது. கேது சம்மந்தப்பட்டாவே என்ன சொல்ல வருதுன்னா வந்து இவங்களால வந்து மற்ற மனதை புரிஞ்சுக்க முடியும், அந்த ஆழ் மனசுக்குள்ளே போக முடியும். வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து 3 கிரகம் அமைதியாக சொல்லலாம். ஒன்று வந்து சந்திரன், மனோகாரகன் சந்திரன், ஏன்னா மனம் சம்மந்தப்பட்ட சைக்காலஜிஸ்ட். 2வது புதன், ரீட் பண்ணணும், மனசை நல்லா ஒரு தொடர்பு கம்யூனிகேஷன் பண்ணணும், புதன். 3வது பார்த்தீங்கன்னா வந்து சனி. இந்த சனினா வந்து ரொம்ப பொறுமையாக இருக்குது, நிதானமாக இருக்குது, அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய சனி தன்மை இருக்கும். 4வது கேது. கேதுனால இந்த ஆழ்மனம் அறிதல். சந்திரன், புதன், சனி, கேது தான் இந்த மனோ தத்துவ நிபுணருக்கான முக்கியமான கிரகணிகளாக இருக்குது. பாவகம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம். 5, 8, 12, 10 சேர்த்துக்கலாம். அது தொழிலாக உத்தியோகமாக வரும்போது 5 வந்து ஒரு டீப்பான ஒரு விஷயம் படிக்கிறது. இப்போ 3ஆம் பாவம் சிந்தனை தான், மனசு சிந்தனை. 3ஆம் பாவம் சிந்தனை, 4ஆம் பாவம் வந்து மனசை சொல்லணும். 5ஆம் பாவம் வந்து அந்த சிந்தனை வந்து நிறைவேற்றும், அந்த சிந்தனையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், நிறைவேற்ற வேண்டும். அதற்கான திட்டங்கள் இந்த 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதா. வந்து ஒரு விஷயத்தை போய் ஆழ்ந்து படிக்கிறது 5ஆம் பாவம். நல்ல புத்திசாலித்தனம், அந்த டீப்பராக பகுத்தாராய்வது, இதெல்லாம் 5ஆம் பாவம் தான், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து சந்திரன் கனெக்ட் ஆகிருக்காரு. மனசுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவாதிபதி சந்திரன் 5ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. இந்த சிந்தனைன்னு சொல்ல இடத்துல கேது இருக்காரு. சந்திரன், புதன், கேது, சனி முக்கியமான கிரகமே இந்த ஃபீல்டுக்கு போனால் வந்து. அப்புறம் 5, 8, 12 பாவங்கள். 8ஆம் பாவம் வந்து என்ன சொன்னால் ஒரு டீப் ரிசர்ச், ஒரு ஆராய்ச்சி செய்வது, ஆழமாக போய் ஒரு விஷயத்தை போய் கற்றுக்கிறது, வந்து ஒரு மறைப்பொருள் தேடுதல் சொல்லலாம். பின்னர் மனசை போய் படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆழ மனசை போய் படிக்கிறது, வந்து அது ரிசர்ச் பண்ணுற மாதிரி, சைக்காலஜி ரிசர்ச் பண்ணுறது. இப்போ 12ஆம் பாவம் வந்து இதில் ஏன் கொண்டு வரோன்னா பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் வந்து ஒரு மருத்துவமனை குறிக்கிறது, ஓகேங்களா? இப்போ டாக்டர்ஸு சைக்காலஜியில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, கிளினிக் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு 12ஆம் பாவம் தான் மருத்துவமனை. அதெல்லாம் 12ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த 5, 8, 12 இந்த 3 பாவங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். 10ஆம் பாவம் வந்து தொழிலாமைங்களா, அந்த 10ஆம் அதிபதி இப்போ சனி 10லே இருக்காரு. இப்போ இந்த லக்னத்துக்கு 10க்கும் 11 சனி, தொழில்காரகன் சனி, தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதியும் சனி தான். வந்து இங்கே சனி நல்லா இருக்காரு, ஆட்சி பெற்ற சனி. இங்கே பாருங்க, இந்த சனி பார்த்தீங்கன்னா வந்து 20 டிகிரி இருக்காரு. திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு. என்ன நட்சத்திரம்?
10ஆம் பாவத்தையும் 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டு அதிபதி வந்து சந்திரோட நட்சத்திர சாரத்தில் திருவோணம் நட்சத்திரம் என்பது சந்திரோட நட்சத்திரம். சனி வந்து சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி. இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீடும் மனசு. இந்த 10 குடையவன் 4ஆம் அதிபதியின் நட்சத்திர சாரத்தில் 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதிக்கு 4ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் 4ஆம் அதிபதி யாரு? சந்திரன். ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, மனோ தத்துவ நிலை நிபுணருக்கான விஷயத்துல வந்து. இப்போ இந்த சனியோட நட்சத்திராதிபதி சந்திரனா வந்திருக்காருங்களா? ஓகே. இப்போ சந்திரன் 25 டிகிரி இருக்காரு. இந்த சந்திரனோட நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் லாபத்தில். இந்த குரு வந்து அவரும் சுக்கிர நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. 11ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிர சாரத்தில் இருக்காரு. 2க்கும் 7க்கும் உடையவர். அட் பிரசன்ட் இந்த 12ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் பிளஸ் சூரியன். இந்த புதன் 3க்கும் 6க்கும் உடையவர். தொடர்புகள் எல்லாமே புதன் தான் இந்த லக்னத்துக்கு. 6ஆம் பாவம் வேலை, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை. அவர் 12ஆம் வீட்டில் வக்ரமாக இருக்காரு, நீச்சமாக இருக்காரு. இப்போதான் சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு 5 குடையவன் 12ஆம் வீட்டில். 5ஆம் பாவம் நம்மனா சொன்னோம், ஆழ்ந்து படிப்பது, ஆழ்ந்து சிந்தனை, ஆழமான சிந்தனை, ஆழமாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்குது, பகுத்தாராய்வது. அவர் 12ஆம் வீட்டில் இருக்கார். மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. இந்த 10ஆம் அதிபதி சனி சந்திரனோட நட்சத்திர சாரத்தில், திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதி. ஓகேங்களா? இந்த 10ஆம் அதிபதியே இந்த சனி பார்த்தீங்கன்னா வந்து நவாம்சத்தில் வந்து கடகராசியில் இருக்கும். மகர ராசியில் இருக்கிற சனி நவாம்சத்தில் கடகராசியில் இருக்கும். அட் பிரசன்ட் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ராகு தசை, புதன் புக்தி. ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. ராகு என்ற நட்சத்திரம் வந்து கேது. 2017 இவருக்கு வந்து கேதுவோட நட்சத்திரம் ராகு தசை தான். ராகு வந்து கேதுவோட மூலம் 4ஆம் பாவத்தில் இருக்காரு. நட்சத்திராதிபதி கேது வந்து 3ஆம் வீட்டில் இருக்காரு. 3ஆம் வீடு சிந்தனை. 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கூட பார்த்தீங்கன்னா வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவோட நட்சத்திர சாரத்தில் தான் இருக்காரு. ராகு தசையில் இப்போ போகும்போது புதன் புக்தி 10 சொல்ல பார்த்தீங்கன்னா புதன் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. சந்திரன், புதன், கேது இவங்க தான் முக்கியமான கிரகமாக. சனி 4 கிரகம் தான் வந்து மனோ தத்துவ நிலைக்கு. இப்போ மனம், உடல் காரகம், மனக்காரகம், சிந்தனை, அந்த உணர்ச்சி வசப்படுதல், எமோஷன்ஸ் எல்லாமே இந்த சந்திரன் தான். இது சப்கான்ஷியஸ் மைண்டை குறிப்பது இந்த கேது. இந்த சனி எல்லா ஒரு அந்த மனக்குழப்பத்தையும் அந்த சனி தான் அதுதான் வந்து கிரியேட் பண்ணிவிடும். மனக்குழப்பம்லாம் காரணம் சனி தான் வந்து. அதுலேருந்து எப்படி வெளியே வருது? பொறுமையாக மெதுவாக இருந்த வேலையை வந்து அந்த சனி செய்யும் வந்து. இந்த புதன் 12ஆம் வீட்டில் தீய பாவம், மறையில் தீய பாவம் துஸ்தானத்தில் இருக்காரு. 3க்கும் 6க்கும் உடையவர். 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில். இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை. இங்கே நீச்சமாக இருந்தாலும் புதன் வந்து ஒரு விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் தான் இருக்காரு. இங்கே விவர புதன் கூட வந்து சனியோட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. சனியோட நட்சத்திர சார்ந்தா இருக்கார் புதன் கூட பார்த்தீங்கன்னா. இப்போ நவாம்ச இடத்துல ராகுவும் சனியும் வந்து கடகராசி இருப்பாங்க. இன்னொன்றுங்க 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசி இருக்காரோ அந்த ராசியோட தொழில் நம்மளுக்கு அமையும். இப்போ இந்த லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு 10ஆம் வீடா நகரம் வருது. அதிபதி சனி வந்து 10ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து நவாம்சத்தில் வந்து கடகராசி இருப்பார். கடகன் சந்திரனோட ராசி. இந்த தசாநாத ராகு கடகராசி இருப்பார். இப்போ 10ஆம் அதிபதியாக போயிட்டு அந்த சந்திரன் நட்சத்திரம் இருந்ததுனால வந்து அதே ஒரு தொழிலாக அமைஞ்சிச்சு வந்து. இந்த தசாநாத ராகுவே வந்து கேதுவோட நட்சத்திர சாரத்தில் இருந்ததுனால வந்து சப்கான்ஷியஸ், அந்த ஆழ் மனசு எப்படி நம்ம படிப்பது, எப்படி வந்து நம்ம டீல் பண்ணுவது, இது எல்லாமே வந்து இந்த ராகுவும் படுத்திருக்குது. 10ஆம் அதிபதியே வந்து அந்த தொழிலை கிரியேட் பண்ணி விட்டார். நவாம்சத்தில் ஒரு கடகராசி இருக்காரு. இதுதான் நண்பர்களே வந்து முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா புதன், சந்திரன், சனி, கேது. எதுக்கு சைக்காலஜிஸ்டாக ஆகணும்னா இந்த கிரகங்கள்லாம் முக்கியம். பாவம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5, 8, 12 முக்கியமான பாவங்கள். நீங்கள் 4ஆம் பாவத்தையும் சேர்த்துக்கலாம். 4ஆம் பாவம் வந்து மனசு, 5ஆம் பாவகம் ஆழ்ந்த சிந்தனை, 8ஆம் பாவகம் அது வந்து ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டு எல்லா துறையிலும். 12ஆம் பாவம் மருத்துவமனை. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணலாம், சைக்காலஜிஸ்ட் ஒரு கிளினிக் போட்டால அது வந்து அது மெடிக்கல் சம்மந்தப்பட்டதால வந்து ஜாதகர். இதுதான் முக்கியமான விஷயமே வந்து. இப்போ லக்னமும் வலிமையாக இருக்குது, லக்னாதிபதியும் வலிமையாக இருக்காரு. லக்னாதிபதி திக்பலம் அதோட உச்சபலத்தோடு இருக்காரு.
இந்த 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டிலே ஆட்சியாக இருக்காரு. இந்த பாக்கியாதிபதி 5ஆம் வீட்டில் இருக்காரு. பாவத் பாவக தொடர்பு 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாக வந்து 5ஆம் வீடு வரும். அதுவும் ஒரு பாக்கியஸ்தானம் தான், பாவத் பாவ தொடர்பு. குரு வக்ரமாக இருக்காரு, அதாவது கொஞ்சம் முயற்சி எடுத்து தான் அதிர்ஷ்டங்களை இவர் பெற வேண்டிய நிலையில் இருக்காரு. சிம்பிளாக இந்த ஜாதகத்தில் இவர் வந்து சக்ஸஸ் பண்ண காரணம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த 3ஆம் வீட்டில் இருக்கிற கேது, 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன், 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 12ஆம் வீட்டில் இருக்கிற புதன், இவங்க தான் முக்கியமான கிரகங்களே. பாவ ரீதியாக 5, 8, 12 அது 10 சேர்த்துக்கலாம் தொழிலாம் வச்சுக்கலாங்க. அதனால தான் இதுதான் வந்து ஒரு உதாரண ஜாதகம். சைக்கலாஜிஸ்டாக நம்மளால ஆக முடியுமா? அதற்கான வந்து பல கிரகநிலைகள் உண்டு. முக்கியமான 4 கிரகம் தான். அந்த 4 கிரகமே இது வந்து ஆப்டாக இருக்குது. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுவர்கள் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பேசுகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்களுடைய கார்த்திக்.